நேரம் காலை 10:59 தேதி நவம்பர் 11, 1918. பிரான்சின் வடகிழக்கு பகுதியில் உள்ள மியூஸ் ஆர்கோன் என்ற அடர்ந்த காட்டுப்பகுதி. அங்கே கடும் பனிமூட்டம். சேரும் சகதியுமான தரையில் ஒரு மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் பெயர் ஹென்றி குந்தர். அமெரிக்காவைச் சேர்ந்த 23 வயது இளைஞன். இன்னும் சரியாக 60 வினாடிகளில் போர் முடிவுக்கு வரப்போகிறது என்பது அவனுக்கும் தெரியும், எதிரே இருக்கும் ஜெர்மன் வீரர்களுக்கும் தெரியும். ஆனால் ஹென்றி நிற்கவில்லை. தனது கௌரவத்தை மீட்பதற்காக அல்லது போரின் பைத்தியக்காரத்தனத்தின் உச்சக்கட்டமாக அவர் எதிரிகளின் பதுங்கு குழியை நோக்கி ஓடுகிறார். ஜெர்மன் வீரர்கள் கையை ஆட்டி, "வேண்டாம், போர் முடியப் போகிறது, திரும்பிப்போ" என்று கத்துகிறார்கள். ஆனால் ஹென்றி கேட்பதாக இல்லை. அவர் சுடுகிறார். பதிலுக்கு ஜெர்மன் இயந்திர துப்பாக்கி முழங்குகிறது. காலை 11 மணி அடிப்பதற்கு சரியாக 1 நிமிடம் இருக்கும்போது ஹென்றி குந்தர் சரிகிறார். அவர் இறந்த மறுகணமே உலகம் முழுவதும் அமைதி திரும்பியது. 4 ஆண்டுகளாக, சுமார் 1500 நாட்களாக இடைவிடாமல் கேட்ட பீரங்கி சத்தங்கள் அடங்கின. ஆனால் அந்த 1 நிமிட இடைவெளியில் ஒரு உயிர் போனது பார்த்தீர்களா? இதுதான் முதல் உலகப் போர். அர்த்தமற்ற மரணங்கள், புரிந்து கொள்ள முடியாத கோபம் மற்றும் மனிதகுலமே அதுவரை கண்டிராத பேரழிவு. இன்று நாம் பார்க்கப் போவது வெறும் தேதிகளோ வரைபடங்களோ அல்ல. இது இரத்தமும் சதையுமான மனிதர்களின் கதை. ஒரு சாதாரண மனிதன், ஒரு தவறான திருப்பம், ஒரு அழுகிய டர்னிப் கிழங்கு, ஒரு மஞ்சள் நிற பெண் மற்றும் ஒரு ரயில் பெட்டி. இவை எப்படி உலக வரலாற்றையே மாற்றியமைத்தன என்பதைத்தான் நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். இந்த கதை 1914 தொடங்கவில்லை. அதற்கு முன்பே மனிதர்களின் மனதில் தொடங்கிவிட்டது. வாருங்கள், வரலாற்றின் அந்த இருண்ட பக்கங்களை புரட்டுவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக், கமெண்ட் பண்ணுங்க. இது நம்ம பாலா பைட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை ஒரு விசித்திரமான குடும்ப சண்டையிலிருந்துதான் தொடங்குகிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? 1914 உலகின் தலைவிதியை தீர்மானித்த 3 மாபெரும் சாம்ராஜ்யங்களின் தலைவர்கள் யார் தெரியுமா? பிரிட்டனின் மன்னர் 5ஆம் ஜார்ஜ், ஜெர்மனியின் கைசர் 2ஆம் வில்ஹெல்ம் மற்றும் ரஷ்யாவின் ஜார் 2ஆம் நிக்கோலஸ். இவர்கள் 3 பேரும் அந்நியர்கள் அல்ல. இவர்கள் அனைவரும் இங்கிலாந்தின் விக்டோரியா மகாராணியின் பேரன்கள். ஆம், அவர்கள் முதல் நிலை உறவினர்கள். அவர்கள் சிறுவயதில் ஒன்றாக விளையாடியவர்கள். ஒருவருக்கொருகள் வில்லி, நிக்கி, ஜார்ஜி என்று செல்லப்பெயரிட்டு கடிதம் எழுதுபவர்கள். உலகம் என் காலடியில் இருக்க வேண்டும் என்ற ஜெர்மன் கைசர் வில்ஹெல்மின் ஆசைக்கும், தனது பறந்து விரிந்த சாம்ராஜ்யத்தை காக்க வேண்டும் என்ற ஜார் நிக்கோலஸின் பிடிவாதத்திற்கும் இடையில் சிக்கியது உலகம். ஒரு சாதாரண குடும்ப சொத்து தகராறு போல தொடங்கியிருக்க வேண்டிய விஷயம் உலகம் முழுவதும் பரவி 16 மில்லியன் உயிர்களை பலிவாங்கும் என்று அவர்கள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள். ஐரோப்பா அந்த நேரத்தில் ஒரு வெடிமருந்து கிடங்கு போல இருந்தது. ஜெர்மனி தனது கடற்படையை பெருக்கியது. பிரிட்டன் அதை ஒரு சவாலாக பார்த்தது. பிரான்ஸ் 1871 ஜெர்மனியிடம் இழந்த அல்சேஸ் லொரைன் பகுதிக்காக பழிவாங்க காத்துக் கொண்டிருந்தது. ரஷ்யா பால்கன் பகுதியில் ஆதிக்கம் செலுத்த விரும்பியது. இப்படி ஒவ்வொரு நாடும் ஒரு காரணத்திற்காக கத்தியை தீட்டிக் கொண்டிருந்தன. தேவைப்பட்டதெல்லாம் ஒரே ஒரு தீப்பொறிதான். அந்த தீப்பொறி ஒரு சாண்ட்விச் கடையின் வாசலிலிருந்து வரும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆம், 1914 ஜூன் 28 போஸ்னியா நாட்டின் தலைநகர் சரஜேவோ. ஆஸ்திரிய ஹங்கேரி பேரரசின் வாரிசான ஆர்க்டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினண்ட் தனது மனைவி சோஃபியாவுடன் அந்த நகருக்கு விஜயம் செய்தார். அது அவர்களின் திருமண நாள். ஆனால் விதி வேறொன்றை எழுதியிருந்தது. செர்பியாவைச் சேர்ந்த பிராக் ஹேண்ட் என்ற தீவிரவாத அமைப்பு அவரை கொல்ல திட்டமிட்டிருந்தது. அன்று காலை நெடுஞ்சாலையில் அவர்கள் சென்றபோது ஒருவன் வெடிகுண்டை வீசினான். ஆனால் அது காரின் மீது பட்டுத் தெரித்து பின்னால் வந்த காரின் அடியில் வெடித்தது. ஆர்க்டியூக் தப்பினார். இங்குதான் வரலாற்றின் ஒரு சுவாரஸ்யமான ஆனால் பொய்யான கட்டுக்கதை உலவுகிறது. காவ்ரிலோ பிரின்சிப் என்ற 19 வயது இளைஞன் முதல் முயற்சி தோல்வியடைந்ததால் விரக்தியடைந்து ஒரு கடையில் சாண்ட்விச் சாப்பிடச் சென்றதாகவும், அப்போது தற்செயலாக ஆர்க்டியூக்கின் கார் அங்கே வந்ததாகவும் ஒரு கதை உண்டு. ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த காலத்தில் சரஜேவோவில் சாண்ட்விச் என்ற உணவே கிடையாது. அது பிற்காலத்தில் புனையப்பட்ட கதை. உண்மை என்னவென்றால், ஆர்க்டியூக் குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்களை பார்க்க மருத்துவமனைக்கு செல்ல விரும்பினார். ஆனால் டிரைவருக்கு வழி தெரியவில்லை. அவர் தவறான பாதையில், அதாவது பிரான்ஸ் ஜோசப் தெருவில் காரை திருப்பினார். தவறை உணர்ந்து காரை பின்னோக்கி எடுக்க முயன்றபோது கார் என்ஜின் நின்றது. விதிவசமாக அந்த இடத்தில்தான் காவ்ரிலோ பிரின்சிப் நின்று கொண்டிருந்தான்.
அவன் கையிலிருந்த பெல்ஜிய தயாரிப்பு துப்பாக்கி முழங்கியது. முதல் குண்டு ஆர்க்டியூக்கின் கழுத்திலும், இரண்டாவது குண்டு அவரின் கர்ப்பிணி மனைவியின் வயிற்றிலும் பாய்ந்தது. சோஃபியா, சோஃபியா, சாகாதே, குழந்தைகளுக்காக வாழ என்று கத்திக்கொண்டே அவர் சரிந்தார். அந்த 2 தோட்டாக்கள்தான் 20ஆம் நூற்றாண்டின் இரத்த சரித்திரத்தை தொடங்கி வைத்தன. இதற்கு பிறகு நடந்தவை ஒரு சங்கிலித் தொடர் விபத்து போல அமைந்தன. ஆஸ்திரிய ஹங்கேரி செர்பியா மீது பழி சுமத்தி சாத்தியமில்லாத நிபந்தனைகளை விதித்தது. செர்பியாவிற்கு ஆதரவாக ரஷ்யா தனது இராணுவத்தை குவித்தது. ரஷ்யா இராணுவத்தை குவித்ததால் ஜெர்மனி ரஷ்யா மீது போர் தொடுத்தது. ரஷ்யாவின் நண்பனான பிரான்ஸ் மீதும் ஜெர்மனி போர் தொடுத்தது. பிரான்ஸை தாக்க ஜெர்மனி நடுநிலை நாடான பெல்ஜியம் வழியாக படைகளை அனுப்பியது. பெல்ஜியத்தின் நடுநிலையை காக்க பிரிட்டன் போரில் குதித்தது. ஆகஸ்ட் 1914இல் இலைகள் உதிர்வதற்குள்ளே போர் முடிந்துவிடும் என்று எல்லோரும் நம்பினார்கள். வீரர்கள் மகிழ்ச்சியாக ரயில்களில் ஏறிச் சென்றார்கள். ஆனால் அவர்கள் நரகத்தின் வாசலுக்குச் செல்கிறோம் என்பதை அறியவில்லை. மேற்கு முனை என்று அழைக்கப்பட்ட பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியத்தின் எல்லைப் பகுதிகள்தான் இந்த போரின் மிகக் கொடூரமான முகத்தை காட்டின. ஜெர்மன் படைகளை தடுக்க நிறுத்த நேச நாட்டுப் படைகள் பள்ளங்களை தோண்டின. சுவிட்சர்லாந்து எல்லையிலிருந்து வடகடல் வரை சுமார் 450 மைல்களுக்கு இந்த அகழ்கள் நீண்டன. வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் இடுப்பளவு சேற்றில் மழையிலும் பனியிலும் மாதங்களாக நிற்க வேண்டும். கழிவறை வசதி கிடையாது. குளிப்பது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. அகழிகளின் உண்மையான எஜமானர்கள் எலிகள்தான். அவை சாதாரண எலிகள் அல்ல. பிணங்களை தின்று தின்று அவை பூனைகளைப் போல பெரிதாக வளர்ந்திருந்தன. தூங்கிக் கொண்டிருக்கும் வீரர்களின் முகத்தையோ காயங்களையோ அவை கடித்துவிடும். இதைவிட கொடுமை பேன்கள். ஒவ்வொரு வீரனின் உடையிலும் ஆயிரக்கணக்கான பேன்கள் இருந்தன. அவை பரப்பிய ட்ரெஞ்ச் காய்ச்சல் வீரர்களை முடக்கியது. தொடர்ந்து ஈரம் மற்றும் சேற்றில் நிற்பதால் வீரர்களின் கால்கள் மரத்துப் போகும். காலில் உள்ள நரம்புகள் செத்துப்போய் கால் வீங்கி அழுகிவிடும். இதைத்தான் ட்ரெஞ்ச் ஃபுட் என்று அழைத்தார்கள். பல நேரங்களில் பூட்ஸ் கழற்றும்போது தோலும் சதையும் சேர்ந்தே பீந்து வரும் நிலை இருந்தது. இரு அகழிகளுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு நோ மேன்ஸ் லேண்ட் என்று பெயர். அங்கே முள்வேலிகள், வெடிக்காத குண்டுகள் மற்றும் அழுகிய பிணங்கள் மட்டுமே இருக்கும். தலைவன் ஓவர் த டாப் என்று ஆணையிட்டால் வீரர்கள் அகழியை விட்டு வெளியேறி இயந்திர துப்பாக்கி தோட்டாக்களுக்கு இடையில் ஓட வேண்டும். ஒரு சில மீட்டர்கள் முன்னேறுவதற்காக பல்லாயிரக்கணக்கானோர் உயிரை விட்டனர். இத்தனை கொடுமைகளுக்கு இடையிலும் மனித நேயம் ஒருமுறை எட்டிப் பார்த்தது. 1914 கிறிஸ்துமஸ் அன்று துப்பாக்கிகள் அமைதியாகின. ஜெர்மன் வீரர்கள் தங்கள் அகழிகளில் மெழுகுவர்த்தி ஏற்றி சைலண்ட் நைட் பாடலை பாடினார்கள். பிரிட்டிஷ் வீரர்களும் அவர்களுடன் இணைந்தார்கள். இரு தரப்பினரும் நோ மேன்ஸ் லேண்டில் சந்தித்தார்கள். கைகுலுக்கினார்கள். சிகரெட்டுகளையும் உணவையும் பரிமாறிக்கொண்டார்கள். சில இடங்களில் கால்பந்து கூட விளையாடியதாக கடிதங்கள் கூறுகின்றன. ஜெர்மனியர் 3-2 என்ற கோல் கணக்கில் வென்றார்கள் என்று ஒரு டாக்டர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இது அதிகாரிகளுக்கு பிடிக்கவில்லை. இனிமேல் இப்படி நடந்தால் சுட்டு விடுவோம் என்று மிரட்டினார்கள். மனிதநேயம் ஒரு நாள் மட்டுமே நீடித்தது. முதல் உலகப் போர்தான் தொழில்நுட்பம் மனிதனை கொல்ல பயன்படுத்தப்பட்ட முதல் நவீன போர். குதிரைகளில் வந்த வீரர்கள் பீரங்கிகளுக்கு முன்னால் சரிந்தார்கள். 1915 ஏப்ரல் 22 பெல்ஜியத்தின் எய்ப்ரஸ் நகரம். திடீரென்று ஜெர்மன் தரப்பிலிருந்து ஒரு மஞ்சள் பச்சை நிற மேகம் ஊர்ந்து வந்தது. அது என்னவென்று தெரியாமல் பிரெஞ்சு மற்றும் கனடிய வீரர்கள் அதை வேடிக்கை பார்த்தார்கள். அது அவர்கள் முகத்தில் பட்டதும் நரகமென்றால் என்னவென்று புரிந்தது. அது குளோரின் வாயு. அது நுரையீரலை அரித்து உள்ளேயே நீரை சுரக்கச் செய்யும். வீரர்கள் மூச்சு திணறி தங்கள் சொந்த இரத்தத்தையே கக்கிக் கொண்டு கண்கள் பிதுங்கி செத்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களிடம் கேஸ் மாஸ்க் கிடையாது. சிறுநீரில் நனைக்கப்பட்ட துணிகளை முகத்தில் கட்டிக்கொண்டு தப்பிக்க முயன்றார்கள். பின்னர் மஸ்டர்ட் கேஸ், பாஸ்ஜீன் என பல விஷவாயுக்கள் பயன்படுத்தப்பட்டன. இவை தோலை அரித்து பார்வையை குருடாக்கும். விஷவாயு தாக்குதலில் மிகவும் சிலிர்க்க வைக்கும் சம்பவம் கிழக்கு முனையில் நடந்தது. 1915 ஆகஸ்ட் மாதம் ஜெர்மனி ரஷ்யாவின் ஒசோவிக் கோட்டையை தாக்கியது. கோட்டையில் இருந்தவர்கள் இறந்துவிட்டார்கள் என்று நினைத்து 7000 ஜெர்மன் வீரர்கள் முன்னேறினார்கள். திடீரென்று கோட்டையிலிருந்து சுமார் 100 ரஷ்ய வீரர்கள் வெளியே வந்தார்கள். அவர்கள் முகம் துணிகளால் சுற்றப்பட்டிருந்தது. உடல் முழுவதும் ரசாயன தீக்காயங்கள். வாயிலிருந்து இரத்தமும் நுரையீரலின் சதைகளும் வந்து கொண்டிருந்தன. அவர்கள் பார்ப்பதற்கு ஜோம்பிகள் போல இருந்தார்கள்.
சாகக் கிடக்கும் நிலையிலும் அவர்கள் நடத்திய இந்த தாக்குதலைக் கண்டு மிரண்ட ஜெர்மன் இராணுவம் பேய்கள் வருவதாக நினைத்து தப்பி ஓடியது. இது வரலாற்றில் இறந்தவர்களின் தாக்குதல் என்று பொறிக்கப்பட்டது. 1916இல் சோம் போர்க்களத்தில் பிரிட்டன் முதல் முறையாக டேங்குகளை அறிமுகப்படுத்தியது. மார்க் 1 என்ற அந்த டேங்குகள் பார்ப்பதற்கு ஒரு இரும்பு பெட்டி போலவும் சக்கரங்களுக்கு பதில் செயின்களுடனும் இருந்தன. இதை கண்ட ஜெர்மன் வீரர்கள் சாத்தானே வருகிறது என்று அலறினார்கள். ஆரம்பத்தில் இவை அடிப்படி பழுதானாலும் அகழிப்போரின் தேக்க நிலையை உடைக்க இவை உதவின. பலர் நினைப்பதுண்டு, இது யூரோப்பியர்களின் போர், நமக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று. ஆனால் நண்பர்களே, பிரிட்டனின் வெற்றியில் இந்தியர்களின் இரத்தம் பெருமளவில் கலந்திருக்கிறது. சுமார் 13 லட்சம் இந்திய வீரர்கள் இந்த போரில் பங்கெடுத்தார்கள். 74,000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரை இழந்தனர். நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மற்றும் மெட்ராஸ் சாப்பர்ஸ் படைப்பிரிவுகள் ஆற்றிய பங்கு மகத்தானது. மெசபடோமியா, எகிப்து, கிழக்கு ஆப்பிரிக்கா போன்ற கடினமான பாலைவனப் பகுதிகளில் இவர்கள் போரிட்டனர். பாலங்கள் கட்டுவது, ரயில் பாதைகள் அமைப்பது, சுரங்கங்கள் தோண்டுவது என போரின் முதுகெலும்பாக செயல்பட்டவர்கள் நம் தமிழர்கள். குறிப்பாக மெட்ராஸ் லேபர் கார்ப்ஸ் என்ற பிரிவில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் பிரான்சுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இவர்கள் துப்பாக்கி ஏந்தாவிட்டாலும் குண்டுகள் பொழியும் களத்தில் சுமைகளை சுமந்து சாலைகள் அமைத்து உயிரை தியாகம் செய்தனர். இந்திய வீரர்களின் வீரத்திற்கு ஒரு சான்று குதாதாத் கான். பெல்ஜியத்தின் ஹோலேபெக் என்ற இடத்தில் நடந்த போரில் இவரது குழுவினர் அனைவரும் கொல்லப்பட்டுவிட்டனர். குதாதாத் கான் மட்டும் படுகாயத்துடன் தனியாளாக எந்திர துப்பாக்கியை இயக்கிக் கொண்டிருந்தார். ஜெர்மன் படைகளை நீண்ட நேரம் தடுத்து நிறுத்தியதால் உதவிப்படை வர முடிந்தது. இதற்காக இவருக்கு பிரிட்டனின் மிக உயரிய விருதான விக்டோரியா கிராஸ் வழங்கப்பட்டது. இவ்விருதை பெற்ற முதல் இந்தியர் இவரே. இந்திய வீரர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு எழுதிய கடிதங்கள் நம் நெஞ்சை உருக்கும். பிரிட்டிஷ் அதிகாரிகள் கடிதங்களை படிப்பதால் அவர்கள் குறியீட்டு மொழியை பயன்படுத்தினார்கள். கருப்பு மிளகு மிகவும் காரமாக இருக்கிறது, ஆனால் வெள்ளை மிளகு குறைந்து கொண்டே வருகிறது என்று ஒரு வீரர் எழுதினார். இதன் அர்த்தம் பிரிட்டிஷ் வீரர்கள் அதிக அளவில் சாகிறார்கள் என்பதுதான். இன்னொரு வீரர், தயவு செய்து இங்கே யாரையும் இராணுவத்தில் சேரவிடாதீர்கள், இது போர் அல்ல, இது உலகமழியும் நாள் என்று கெஞ்சி கடிதம் எழுதினார். இந்திய இராணுவ வரலாற்றின் மிக துயரமான சம்பவம் மெசபடோமியாவில் உள்ள குட் அல் அமாரா என்ற இடத்தில் நடந்தது. மேஜர் ஜெனரல் டவுன்செண்ட் தலைமையிலான 6வது இந்திய டிவிஷன் ஓட்டோமன் படைகளால் சுற்றி வளைக்கப்பட்டது. 5 மாதங்கள் வெளியே வர முடியவில்லை. உணவு தீர்ந்து போனது. வீரர்கள் பசியால் எலும்பும் தோலுமானார்கள். கடைசியில் வேறு வழியில்லாமல் தங்கள் குதிரைகளையே வெட்டி சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. பல இந்திய வீரர்கள் மதநம்பிக்கை காரணமாக குதிரை இறைச்சியை சாப்பிட மறுத்தனர். ஆனால் பசியின் கொடுமை அவர்களை மாற்றியது. 1916 ஏப்ரல் 29 அன்று 13,000 வீரர்கள் சரணடைந்தனர். இது பிரிட்டிஷ் இராணுவ வரலாற்றில் மிகப்பெரிய அவமானமாக கருதப்படுகிறது. சரணடைந்த வீரர்கள் துருக்கிக்கு கால்நடையாகவே அழைத்துச் செல்லப்பட்டனர். வழியிலேயே ஆயிரக்கணக்கானோர் செத்து விழுந்தனர். 1915 மே 5ஆம் தேதி RMS லூசிட்டானியா என்ற பிரம்மாண்டமான பயணிகள் கப்பல் நியூயார்க்கிலிருந்து பிரிட்டன் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதில் 1960 பயணிகள் இருந்தனர். அயர்லாந்து கடற்பகுதியில் வந்தபோது ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல் U-20 ஒரு டார்பிடோவை ஏவியது. வெறும் 18 நிமிடங்களில் அந்த கப்பல் மூழ்கியது. 1198 பேர் பலியானார்கள். அதில் 128 பேர் அமெரிக்கர்கள். ஆலிஸ் லைன்ஸ் என்ற செவிலியர் தான் பாதுகாத்த குழந்தையை முடியை பிடித்து இழுத்து காப்பாற்றினார். ஆனால் லெஸ்லி மார்டன் என்ற 18 வயது இளைஞன் கடலில் பிணங்கள் மிதப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனான். இந்த சம்பவம்தான் அமெரிக்காவை ஜெர்மனிக்கு எதிராக திருப்பியது. விமானப் போர்களில் ஒரு ஜாம்பவான் இருந்தார். பெயர் மான்ஃப்ரெட் வான் ரிக்டோஃபன். உலகம் அவரை ரெட் பேரன் என்று அழைத்தது. தனது விமானத்தை சிவப்பு நிறத்தில் பெயிண்ட் அடித்திருந்ததால் இந்த பெயர். வானில் அவரை எதிர்கொள்வது என்பது தற்கொலைக்கு சமம். 80 நேச நாட்டு விமானங்களை அவர் சுட்டு வீழ்த்தியிருந்தார். அவர் ஒரு ஜென்டில்மேன் பைலட். ஆனால் 1918 ஏப்ரலில் ஆஸ்திரேலிய படைகளுக்கு மேலே பறக்கும்போது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரை சுட்டது யார் என்பதில் இன்றும் சர்ச்சை உள்ளது. வானத்திலிருந்த இன்னொரு விமானியா அல்லது தரையிலிருந்து சுட்ட ஸ்னோவி எவன்ஸ் என்ற ஆஸ்திரேலிய வீரரா என்பதுதான் சர்ச்சை. நவீன ஆய்வுகள் தரையிலிருந்து வந்த குண்டுதான் அவரை கொன்றது என்று கூறுகின்றன. எதிரியாக இருந்தாலும் பிரிட்டிஷ் இராணுவம் அவருக்கு முழு இராணுவ மரியாதையுடன் இறுதி சடங்கை செய்தது.
பிரிட்டனின் கடற்படை ஜெர்மனியை முற்றுகையிட்டதால் ஜெர்மனிக்குள் உணவுப் பொருட்கள் செல்வது நின்றது. 1916-17 குளிர்காலம் ஜெர்மனிக்கு ஒரு நரகமாக அமைந்தது. உருளைக்கிழங்கு விளைச்சல் பொய்ப்பட்டு போனது. மக்கள் பன்றிக்கு உணவாக போடும் டர்னிப் கிழங்கு மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தார்கள். ரொட்டி செய்ய மாவில்லாமல் மரத்தூள் கலந்து ரொட்டி செய்தார்கள். பசியால் மட்டும் சுமார் 7 லட்சம் ஜெர்மன் மக்கள் இறந்ததாக கூறப்படுகிறது. குழந்தைகள் எலும்புக்கூடங்களாக காட்சியளித்தனர். இந்த விரக்திதான் ஜெர்மன் மக்களில் போரின் மீது வெறுப்பை உண்டாக்கியது. பிரிட்டனில் ஆண்கள் போருக்கு சென்றதால் பெண்கள் தொழிற்சாலைகளில் வெடிமருந்து தயாரிக்கச் சென்றனர். TNT என்ற வெடிமருந்து மிகவும் ஆபத்தானது. அந்த ரசாயனம் அவர்கள் உடலுக்குள் சென்று தோலையும் முடியையும் மஞ்சள் நிறமாக மாற்றியது. கேனரி பறவையைப் போல மஞ்சள் நிறமானதால் அவர்களை கேனரி கேர்ள்ஸ் என்று அழைத்தார்கள். அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் கூட மஞ்சள் நிறத்தில் பிறந்தன. அது மட்டுமல்ல, வெடி விபத்துக்களில் பலர் உடல் சிதறி இறந்தனர். 1918 போர் முடியும் தருவாயில் துப்பாக்கிகளை விட ஆபத்தான ஒரு எதிரி உலகை தாக்கினான். அதுதான் ஸ்பானிஷ் ஃப்ளூ. இது ஒரு வகை இன்ஃப்ளூவன்சா வைரஸ். இது எங்கே தோன்றியது என்று தெரியாது, ஆனால் இது தாக்கிய வேகம் பயங்கரமானது. காலையில் ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவன் மாலையில் செத்து விழுவான். உடல் நீல நிறமாக மாறும். நுரையீரலில் நீர் கோர்த்து மூச்சுத் திணறி இறப்பார்கள். அமெரிக்க இராணுவ முகாம்களில் இது காட்டுத்தீயாக பரவியது. போரில் இறந்தவர்களை விட இந்த காய்ச்சலால் இறந்தவர்கள் அதிகம். உலகளாவில் 50 கோடிக்கும் மேற்பட்டவர் இதனால் உயிரிழந்தனர். ஜெர்மனி இனி போரை தொடர முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டது. உள்நாட்டில் புரட்சி, பசி மற்றும் அமெரிக்காவில் வருகை ஜெர்மனியை மண்டியிட வைத்தது. 1918 நவம்பர் 11ஆம் நாள் பிரான்சின் காம்பியன் காட்டு பகுதியில் நேச நாட்டு படைகளின் தளபதி ஃபெர்டினாண்ட் ஃபோர்ட் என்பவரின் தனிப்பட்ட ரயில் பெட்டியில் ஜெர்மன் பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டனர். அங்கே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகும் அது அமலுக்கு வர 6 மணி நேரம் ஆனது. அந்த 6 மணி நேரத்தில்தான் நம் கதையின் ஆரம்பத்தில் பார்த்த ஹென்றி குந்தர் உட்பட சுமார் 3000 வீரர்கள் அர்த்தமில்லாமல் உயிரிழந்தனர். 1919 ஜூன் 28 போர் தொடங்கிய அதே நாளில் பாரிஸில் உள்ள வெர்சாய் அரண்மனையில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் அது அமைதிக்கான ஒப்பந்தம் அல்ல, அடுத்த போருக்கான விதை. வெர்சாய்ஸ் ஒப்பந்தம் ஜெர்மனியை அவமானப்படுத்தியது. பிரிவு 231 வார் கில்ட் கிளாஸ் போருக்கான முழு பொறுப்பையும் ஜெர்மனியை ஏற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது. ஜெர்மனி தனது நிலப்பரப்பில் 13% இழந்தது. இராணுவம் 1 லட்சமாக குறைக்கப்பட்டது. $33 பில்லியன் இழப்பீடு வழங்க வேண்டும். இது ஜெர்மனியின் பொருளாதாரத்தை 92 ஆண்டுகள் முடக்கியது. இப்போது ஒரு முக்கியமான நபரை நாம் பார்க்க வேண்டும். போரின் போது ஒரு சாதாரண கார்ப்பரலாக பணியாற்றிய அடால்ஃப் ஹிட்லர். பெல்ஜியத்தில் நடந்த விஷவாயு தாக்குதலில் கண்பார்வை பாதிக்கப்பட்டு ஜெர்மனியின் பாஸ்வாக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கே படுத்த படுக்கையாக இருந்தபோதுதான் ஜெர்மனி சரணடைந்த செய்தியை கேட்டார். அவரால் அதை தாங்க முடியவில்லை. எங்கள் வீரர்கள் களத்தில் தோற்கவில்லை, அரசியல்வாதிகள் முதுகில் குத்திவிட்டார்கள் என்று கதறினார். அந்த மருத்துவமனை படுக்கையில் இருட்டில் இருந்தபோது அவருக்கு ஒரு தரிசனம் கிடைத்ததாக கூறினார். ஜெர்மனியை மீண்டும் உயர்த்துவதே என் இலட்சியம் என்று சபதம் எடுத்தார். லண்டனிலிருந்து வந்த ஒரு சாதாரண ரயில் பெட்டி, பாரிஸில் கையெழுத்தான ஒரு காப்பிடம், மருத்துவமனையில் இருந்த ஒருவனின் கோபம், இவை அனைத்தும் சேர்ந்துதான் 20 ஆண்டுகளுக்குப் பிறகு 2ஆம் உலகப் போரை உருவாக்கின. நண்பர்களே, முதல் உலகப் போர் முடிந்து 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அதன் வடுக்கள் இன்றும் உள்ளன. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள வெற்றி போர் நினைவுச் சின்னம் அந்த போரில் உயிர்நீத்த நம் தமிழ் வீரர்களின் நினைவாகத்தான் நிற்கிறது. நந்தம்பாக்கத்தில் உள்ள மத்ராஸ் போர் கல்லறையில் உறங்கும் ஆயிரக்கணக்கான வீரர்களின் பெயர்கள் போர் என்பது வெறும் அரசியல் அல்ல, அது தனிமனிதர்களின் தியாகம் என்பதை நினைவூட்டுகின்றன. இந்த போர் நமக்குச் சொல்லும் பாடம் ஒன்றுதான். ஒரு தவறான முடிவு, ஒரு சிறு பொறி எப்படி உலகவையே அழிக்கும் வல்லமை கொண்டது என்பதுதான். அன்று அகழிகளில் செத்து விழுந்த கோடிக்கணக்கான மக்களின் ஆன்மாக்கள் நம்மிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான்: இனியும் இது வேண்டாம். இந்த நீண்ட கதையை கேட்டதற்கு நன்றி. வரலாறு என்பது கடந்த காலம் அல்ல, அது எதிர்காலத்திற்கான எச்சரிக்கை மணி.